ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு அம்மா பொண்ணு வந்திருக்காங்க. தங்களோட கஷ்டத்துக்காக தாங்க சேர்த்து வச்ச நகையை பேங்க்ல அடமான வச்சு நகை கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த நகையை அவங்களோட கன்சர்னே இல்லாம இன்னொருத்தர்கிட்ட வித்துட்டதா அந்த பேங்க்ல இருந்து சொன்னதா சொல்றாங்க. பேங்க் மேனேஜரும் இன்னொருத்தரும் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டாங்க, அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கல, அதுக்காக போராடிட்டு இருக்கோம், காவல் நிலையத்திலையும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மணிவர்ஷா. எங்க இருந்து வரீங்க? நான் குளத்தூர்ல இருந்து வரேன் மேடம். இவங்க அம்மா. அம்மா உங்க பேரு? என் பேர் தேவி. என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க? சிஎஸ்பி பேங்க்ல நகை அடகு வச்சிருந்தோம் மேடம். அந்த நகையை வந்து ஏமாத்துறாங்க. குளத்தூர் சிஎஸ்பி பேங்க்ல அடகு வச்சிருந்தோம். இப்போ அதை வந்து ஏமாத்துறாங்க. அதனால நாங்கள் குளத்தூர் ஸ்டேஷன், கரூர் எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா பக்கமும் நாங்கள் போய் மனு கொடுத்து பார்த்தோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை, விசாரணையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஓகே. அப்பா அப்பா இறந்துட்டாரு. அப்பா சின்ன வயசுல இருந்து? ஆமாம், 2014 அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவருக்கு வந்த பணத்துல தான் இந்த நகை எல்லாமே நாங்கள் எடுத்தோம். ஓ, ஆக்சிடென்ட்னால கவர்மெண்ட் சைட்ல இருந்து பணம் கொடுத்தாங்களா? எவ்வளவு வந்தது? 14 லட்சம் வந்துச்சு மேடம். அது இல்லாமல் 3 லட்சம் தனியாக கொடுத்தாங்க. அதில் தான் இந்த நகை எடுத்தோம். ஓகே. இப்போ நகை மாசம் ஆனால் கவர் வந்தது. அது அம்மா பீரியடில் தான் ரீச்சில் ஆக்சிடென்ட் ஆச்சு. அம்மா ஆட்சியில் இருந்தப்ப மாசம் ஆனால் கவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரீச்சில் எல்லாமே. அப்போ நகை கம்மியாக இருந்தப்ப வீட்டுக்காரர் இருந்தப்ப 20 சவரன் எடுத்து வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு மீதி நகை நான் வாங்கினேன். அதான் அவர் இறந்த பணத்துல வந்து. ஒரு பொண்ணா? எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 2 பசங்க தான். 2 பொண்ணுங்க. ஆமாம். நீங்க என்ன பண்றீங்க? படிச்சுட்டு இருக்கேன் மேடம். 12th படிச்சிருக்கேன். பிசி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. இன்னொரு பொண்ணு? பாப்பாக்கு யூஜி படித்து முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் தான் முடிச்சாங்க. வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ எவ்வளோ நகைம்மா, எவ்வளோ நகை எப்போ அடகு வச்சிங்க? 36 பவுன் நகை மேடம். மொத்தமாக 48 அடகு வச்சோம் மேடம். அதில் 12 பவுன் ஜூலை 1ஆம் தேதி திருப்பிட்டோம் மேடம். இன்னும் 36 பவுன். இந்த ஜூலை? ஆமாம், ஜூலை 1 2025 போயிட்டு 12 பவுன் திருப்பிட்டோம் மேடம். இப்போ இன்னும் 36 பவுன் வரணும் மேடம். அது மட்டும் இல்லாமல் 2,60,000 பணத்தையும் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏப்ரல் மாதம் நாங்கள் அடகு வச்ச நகைக்கு அம்மா அக்கௌண்ட்ல இருந்தது, என்னோட அக்கௌண்ட்ல இருந்து தான். என் பேர்ல தான் நகை அடகு வச்சிருக்கோம். நாங்கள் 2 பேரும் தான் போவோம். அதனால அம்மாவும் வந்திருக்காங்க. எப்போ அடகு வச்சுங்க? 2024 டிசம்பர் மாதம் வச்சோம் மேடம். 5ஆம் தேதி 7ஆம் தேதி. ஆமாம், போன வருஷம் தான் வச்சோம். அதுவும் நாங்கள் டைரெக்டாக போய் வைக்கல, வேற பேங்க்ல இருந்து டேக் ஓவர் தான் பண்ணி வச்சோம். டேக் ஓவர் தான் பண்ணோம். வச்சு எக்ஸஸாக 1 லட்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் நாங்கள் வாங்கலாம். இன்ட்ரெஸ்ட் கட்டணும். பிப்ரவரி மாதம் 38,000 போய் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு தான் வந்தேன். மொத்தமாக 1 லட்சம் 1.5 லட்சம் வரும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க வட்டி. அதெல்லாம் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை போய் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பிப்ரவரி மாதம் போய் நான் வட்டி கட்டி நகையை பார்த்துட்டு வந்தேன் மேடம். நகையெல்லாம் இருந்துச்சு. இப்போதான் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு நகை வந்துட்டு நம்ம கிட்ட இருந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்றது? செப்டம்பர் 25ஆம் தேதி வீட்டுக்கு வந்தாங்க மேடம். எனக்கு ஃபோன் பண்ணாங்க. மேனேஜர் ஃபோன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னா எடுக்காதீங்கன்னு லாஸ்ட் ஒரு 3 நம்பர் சொன்னாங்க. அது மட்டும் தான் சொன்னாங்க, மற்றபடி அந்த நம்பர்ல இருந்து கால்லாம் வரல. அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்தாங்க. எனக்கு கால் பண்ணி பிரான்ச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் அந்த இடத்துக்கே பேங்க் ஸ்டாஃப் விக்னேஷோட வந்து பார்த்தாங்க. பிரான்ச்சுக்கு வந்து ஒரே ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டு போங்கம்மா அப்படின்ட்டு சொன்னாங்க. சரிங்க சார். எதுக்காக என்னன்னு கேட்டிங்களா நீங்க? இல்லை, நான் இப்போ கேட்கல. பாப்பாவுக்கு ரொம்ப முடியல அப்படிங்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்போ தான் நாங்கள் குளத்துலக்கே வந்தோம். அப்போ தான் இந்த இது நடந்துச்சு. நாங்கள் வரேன் சார் அப்படின்ட்டு நான் போயிட்டோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் விட்டுட்டு நான் என்னோட வேலையை பார்க்க போயிட்டேன். அப்போ வீட்டுக்கு போயிருக்காங்க பேங்க் ஸ்டாஃப் விக்னேஷ், அப்புறம் மேனேஜர் சிவா போயிருக்காங்க. போயிட்டு அம்மா கிட்ட பாப்பா வந்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போக சொல்லுங்க, வாங்க மறந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே சொன்னாங்க? என்னம்மா சொன்னாங்க? பாப்பாட்ட கையெழுத்து வாங்க, ஒரு சைன் வாங்க மட்டும் மறந்துட்டாங்கம்மா, பாப்பா எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாங்க. என்ன ஏதுன்னு கேட்டிங்களா? எதுல சைன் வாங்கணும்னு? அவங்க ஒரு ஏர்போர்ட் சீட்டில் வந்து வேற பேத்தினாகன்னு சொல்லி எழுதி கொண்டு வந்தாங்க. அது படிச்சு பார்த்தீங்களா? அது நான் எழுத படிக்க எனக்கு தெரியும். சின்ன பொண்ணு பார்த்தாங்க. பார்த்துட்டு நம்ம நகையை வந்து வேற பேத்தினாகன்னு சொல்லி எழுதி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பெரிய பொண்ணு வந்தவன சொல்லி காமிச்சிச்சு. அப்புறம் பாப்பா ஃபோன் பண்ணி அந்த மேனேஜர்கிட்ட கேட்டுச்சு, எங்களோட நகையை வந்து சுந்தரமூர்த்திங்கிற பேர்ல எழுதி வந்திருக்கீங்க. நீங்க அதை கேட்டீங்களா? கேட்டுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? அதுக்கு என்ன சொன்னாங்க? நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி நீங்க வீட்டுக்கு வந்து லெட்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. என் வீட்டில் இருக்கவங்க இப்படி சொல்ல சொன்னாங்க. வந்து கேட்டிருக்கீங்க,
நான் கையெழுத்து போட்டுட்டேன் சார், வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொன்னேன். ஆனால் நான் கையெழுத்து போடலை, வாங்கிக்கோங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவங்கள வர சொன்னாங்க, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக என் வீட்டில் இருக்கவங்கள வர சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம். அப்போ வந்துட்டு நான் கிளம்பிட்டேம்மா, நான் சேலம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார், சுந்தரமூர்த்தினா யாரு, நகை வந்து என்னோட தானே, நீங்கள் அவங்களோடதுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு மண்டே பிரான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி காலை கட் பண்ணிட்டாங்க. மண்டே நீங்க போனீங்களா? மண்டே நாங்கள் போனோம், வேற பேங்க் வந்து டேக் ஓவருக்கு எங்கள் மாமா சொல்லி வச்சுருந்தாரு. நாங்கள் அங்கே டேக் ஓவருக்கு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை திருப்பறதுக்காக ரெசிப்ட்லாம் எடுத்துகிட்டு போனோம். அப்போ தான்ட்டு வித்த நகையை நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னு செப்டம்பர் 29 நாங்கள் போகிறோம். போயிட்டு கேட்டப்போ வித்த நகையை நீங்கள் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் விற்கவே இல்லை, நாங்கள் யார்கிட்ட விற்றோம் அப்படின்னு கேட்டதுக்கு சுந்தரமூர்த்திகிட்ட நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னது? மேனேஜர் சொன்னாங்க, பேங்க் ஸ்டாஃப்லாம் சொன்னாங்க. சுந்தரமூர்த்தினா யாரு அப்படின்னு கேட்டதுக்கு என்னோட கசின் அப்படின்ட்டு சொன்னாங்க. யாரோட கசின்? என்னோட கசின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி கசின் இல்லை, நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்கலேருந்து நான் எல்லாருமே கேட்டோம். கேட்டு பிரச்சனை வந்துருச்சு. அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்னோம். அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு 11 மணிக்கு சொன்னாங்க மேடம். அதுக்கப்புறம் டைம் ஆகிட்டே இருந்துச்சு, உள்ளே போக வெளியே வர ஃபோன் பேச இப்படி தான் இருந்தாங்க மேனேஜர். பேங்க் ஸ்டாஃப்லாம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை, இப்படியே தான் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம். மதியம் போயிட்டு 2 மணி போல் கேட்டோம், பேங்க்லேயே தான் இருக்கோம், 2 மணிக்கு போய் கேட்குறோம். கேட்டதுக்கு சென்னை போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சென்னை போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வர சொல்லுங்க, இல்லைனா ஃபோன் நம்பர் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டோம். கேட்டதுக்கு அதெல்லாம் கொடுக்கவே இல்லை. 4 மணி ஆச்சு மேடம். ஆப்போசிட்டில் இருக்க கடை அவங்களோட கடை தான் அப்படின்னு ஒரு கடையை காமிச்சாங்க. அது என்ன கடை அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது சொன்னாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுங்க, நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு நாங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். கேட்டுட்டு எங்கள் மாமாவும் கேட்டாங்க. கேட்டுட்டு இருந்தப்போ பிரச்சனை கொஞ்சம் வர மாதிரி இருக்கவும் நாங்கள் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டோம், நானும் எங்கள் அம்மாவும். என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? என்னோட நகையை வந்து ஏமாத்துறாங்க, அதனால தகுந்த நடவடிக்கை எடுத்து கொடுங்க அப்படின்னு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எங்கள் கம்ப்ளைண்ட்டை இன்ன வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்களா? ஏன்னு கேட்டோம். அப்போ வந்து எஸ்ஐ இருந்தாங்க, இப்போ மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ இருந்து எஸ்ஐ இப்போ இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால நாங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஷனுக்கு நாங்கள் அதிகமாக போகவே இல்லை. டிஎஸ்பி ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் இப்படி தான் நாங்கள் மனு கொடுத்துட்டு இருந்தோம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட் செப்டம்பர் 29 போனோம். அன்னைக்கு போனோம் மேடம், ஈவினிங் 4 மணிக்கெலாம் போனோம். அப்போ பிரச்சனை பண்ணாங்க. எங்கள் மாமா கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ, யார் சார் சொல்லுங்க, அப்படி எங்கள் வீட்டு பொண்ணு தெரியாமல் வித்துருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் எங்ககிட்ட ஓப்பனாக உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் இருந்து கேட்டாங்க எல்லாருமே. கேட்டுட்டு இருந்ததுக்கு ஓன்ட்டு எதுக்கு நான் சொல்லணும், நீ கஸ்டமரா அப்படின்னு வார்த்தையெல்லாம் விடும்போது எங்கள் மாமான்ட்டு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்து போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி அந்த மாதிரி அப்படி கொண்டு போயிட்டாங்க. உடனே மேனேஜர் அடிச்சதுனால அவர் மயக்கம் போட்டு அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இதுக்காக எங்கள் மாமா மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, ஆனால் அரெஸ்ட்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. பேங்க் சைட்லேருந்து என்ன சொன்னாங்க? இப்போ ஏமாத்தினது பேங்க் எல்லாம் சேர்ந்து தான் ஏமாத்தினாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, பேங்க்ல இருக்கவங்களாம் சேர்ந்துலாம் ஏமாத்தல மேடம், மேனேஜரும் அப்ரைசரும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க 2 பேருமே இப்ப டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்ப எங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணிருக்காங்க. 2 மாசம் இருக்கும் பண்ணி. நீங்க அதை போய் பேங்க் சைட்ல இருந்து கேட்டீங்களா? நானே தான் வித்தன்னு சொல்றீங்க, அப்புறம் என்ன ரீசனுக்காக நீங்க பேங்க் மேனேஜர் கேட்டோம். கேட்டதுக்கு அது வந்து எங்களுக்கு தெரியாது, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, இந்த இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதுவும் அவர் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னு எங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் நியூஸ் எங்களுக்கு வந்துருச்சு, ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பேங்க் சைடு வந்து உங்கள் ப்ராப்ளம்னால சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொன்னாங்க. உங்க ப்ராப்ளம்ல என்ன என்கொயரின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து பேங்க் சைட்ல இருந்து கண்டிப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு என்கொயரி பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாங்களா? எதுவுமே பண்ணல மேடம், எதுவுமே பண்ணல. அந்த மாதிரிலாம் யாருமே வந்து எதுவுமே பண்ணல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதுவும் பண்ணல? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதுவுமே பண்ணல. நாங்க தான் வந்து எஸ்பி ஆஃபீஸ் அங்கங்க நாங்க தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, அங்கெல்லாம் என்ன சொன்னாங்க எஸ்பி ஆஃபீஸ்? அங்கெல்லாம் வந்து குளத்துல ஸ்டேஷன்ல தான் மேடம் விசாரிக்க சொல்றாங்க. ஏன்னா அங்கதான் பேங்க் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்கதான் விசாரிக்க சொல்றாங்க. நீங்க சொன்னீங்களா குளித்தலை ஸ்டேஷனுக்கு தான் நாங்க போனோம், அங்க எஸ்ஐ மாறினதுனால கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோம் சொன்னோம் மேடம். இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, போய் பாருங்க அப்படின்னாங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட நாங்க போனோம். ஃபர்ஸ்ட் போனோம். போயிட்டு அப்போ நகை கம்மியாக இருந்தனால வித்திருப்பீங்க, இப்போ நகை ரேட் ஏறிட்டதுனால நீங்கள் வந்து கேட்பீங்க போல அப்படின்ற மாதிரி அவர் விசாரிக்காமே சொன்னார். யாரு? இன்ஸ்பெக்டர் சொன்னார். நாங்கள் சொன்னோம், சார் எங்கள் மேலே அப்படி தப்பு இருந்தது அப்படின்னா என்னை ஃபேமிலியோடய நீங்கள் ரிமாண்ட் பண்ணிக்கோங்க எஃப்ஐஆர் போட்டு, அதே மாதிரி அவங்க மேலேயும் தப்பு இருந்தது அப்படின்னா அவங்களையும் ரிமாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். நான் விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். அதுக்கப்புறம் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மேடம். ஏன் விசாரிக்க மாட்டாரா?
90% வந்து என் மேல தான் தப்பு இருக்கு அப்படின்ட்டு சொன்னாரு. எதை வச்சு உங்க மேல தப்பு அதை சொல்றாங்க? விசாரிக்கவே இல்லை மேடம். அவங்க சைடு மட்டும் சொல்றது மட்டும் கேட்குறாரு. அவங்க சைடு பேசுறாங்க அப்படின்னா கேட்குறாரு. எங்க சைடு எங்க ஃபேமிலி சைடு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. லாஸ்டா உட்காந்து பேசினப்ப கூட சொல்றாரு, நான் இன்னைக்கு விசாரிக்கிறேன், விசாரணையில உங்க மேலதான் தப்பு இருந்தது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா உங்களை ரிமாண்ட் பண்றேன், அவங்க சைடு தப்பு இருந்தது அப்படின்னா நான் ரிமாண்ட் பண்றேன் அவங்கள அப்படின்ட்டு தான் சொல்லி எங்க 2 பேரையுமே வர சொல்லி, அவங்க சைடு பேங்க் சைடு இருந்தும் வந்தாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. நாங்க எங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட போனோம், விசாரிச்சாங்க. விசாரிச்சதுல வந்து அவங்க மேலதான் தப்புங்கிற மாதிரி தெரிய வந்துச்சு. தெரிய வந்ததுல அந்த நான் நகை வச்சு வாங்கின அமௌண்ட் போக இன்னைக்கு ரேட்டு என்ன ரேட்டு போகுது அப்படிங்கிறத பார்த்தாங்க. 16 லட்சம் வந்துச்சு. அந்த 16 லட்சத்துல பாதியா எடுத்துக்க சொன்னாங்க மேடம். நாங்க சொன்னோம் எனக்கு அந்த அமௌண்ட்லாம் வேண்டாம். 16 லட்சத்துல யாரு பாதியா எடுத்து? நான் 8 லட்சம் எடுத்துக்கணுமா, அவங்க 8 லட்சம் தரணுமா, போட்டு இந்த நகையை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மேனேஜர் சைடுல இருந்து 8 லட்சம், நீங்க 8 லட்சம். ஆமா. நீங்க எதுக்காக கொடுக்கணும்? உங்களோட அதுதான் மேடம் நாங்க சொன்னோம். 36 சவரன் நீங்க கொண்டு வர சொல்லுங்க சார், நாங்க அடகு வச்சு வாங்கின பணத்தை நாங்க கொடுத்துட்றோம், வட்டி முதல்மா நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் மேடம். அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு அவர் வந்துட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டாரு. நெக்ஸ்ட் டே நாங்க போனோம். போனதுக்கு நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க, சரிங்க சார் சிஎஸ்ஆர் போடுங்க, சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டோம். நீங்க போயிட்டு டைரக்ஷன் வாங்கி வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னால இந்த கேஸ் இனிமேல் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேனேஜரும் அங்கதானே இருக்காரு, அப்படி இருக்கும்போது எதுக்காக சிஎஸ்ஆர் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க? அது தெரியல மேடம், எதனால அப்படிங்கிறது தெரியல. ஆனா வந்து ஒருதலை பட்சமாவே தான் விசாரணை போய்கிட்டு இருக்கு. அவருக்கு வந்து நிறைய பேர் தெரியும் போல. ஆமா, மேனேஜருக்கு அரசியல் ரீதியா தெரியும் போல. சிவா. அரசியல் ரீதியா தெரியும் போல. அதனால அந்த ப்ரெஷர்னால கூட அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு எங்களோட கணிப்பு. நீங்க வேற சைடுல இருந்து ஏதாவது இதை மூவ் பண்ண ட்ரை பண்ணீங்களா? இப்போ எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டீங்க, அவங்க குளித்தலை ஸ்டேஷன் தான் போகணும். குளித்தலை ஸ்டேஷன்ல நீங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்றாங்க. நீங்க கோர்ட்டுக்கு எதுவும் போனீங்களா? கோர்ட்டுக்குலாம் போகல மேடம். ஏன்னா நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வருஷ கணக்காக எல்லாம் அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை மேடம். எங்க அப்பா இறந்த பணத்துல தான் இந்த நகையை நாங்க எடுத்தோம். எனக்கு மேரேஜ் வேற ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த நகையெல்லாம் வேணும், அதுக்காக தான் நாங்க நகையை திருப்ப போகணும். ஏன்னா நீங்க வச்சதே போன டிசம்பர் தான், 1 இயர் தான். இப்ப நாள்பட்ட ஜுவல்லரி அங்க இருக்கு அப்படின்னா கூட வந்துட்டு அவங்க ஏமாத்துறதுக்கு இல்ல அவங்க வந்துட்டு ஏதாவது ஃபோர்ஜரி வேற பண்றதுக்கு இருக்கு. பட் நீங்க பிப்ரவரியில தான் போயிட்டு இது வேற பே பண்ண இன்ட்ரெஸ்ட் வேற நீங்க கட்டியிருக்கீங்க. இந்த குறுகிய காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அந்த பேங்க்ல வந்து என்ன மட்டும் இல்லை மேடம், எனக்கு முன்னாடி 5 பேரையும் இந்த மாதிரி தான் ஏமாத்திருக்காங்க. எங்க ஊர்லயே ஒருத்தவங்களை ஏமாத்திருக்காங்க. நாங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களே வந்து சொன்னாங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்லயே ஏமாத்திருக்காங்க. அவங்கள எந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க? பணம் மட்டுமா இல்ல நகை? நகை தான் மேடம். 5 பவுன் நகை அவங்களுக்கு ஏமாத்திருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட் யாரும் எதுவும்? அவங்களே போய் யாரையும் வச்சு பார்த்துருக்காங்க மேடம். எதுவுமே பண்ண முடியல அவங்களாலையுமே. இப்போ நீங்க இந்த பேங்க்குக்கு போறதுக்கு, இந்த பேங்க் பேர் என்ன? இதுக்கு முன்னாடி டிசி இருந்தது. ஏன் அங்க இருந்து இங்க மாத்துனீங்க? கிராமுக்கு வந்து அதிகமா தராங்க அப்படிங்கறதுனால எக்ஸஸ்க்காக போனோம் மேடம். கொஞ்சம் கடைக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அமௌண்ட். மளிகை கடை வச்சிருக்கோம். அம்மா மளிகை கடை வச்சிருக்காங்க மேடம். நாங்க படிச்சுட்டு இருக்கோம் 2 பேரும். அந்த மளிகை கடைக்கு வந்து திங்ஸ்க்காக தான் நாங்க வாங்கணும். ரொம்பலாம் வாங்கல, 1 lakh தான் வாங்கணும். இருந்துச்சு கிராமுக்கு கம்மியா கொடுத்தாங்க, இங்க அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால நாங்க இங்க மாத்தி வச்சோம். மாற்றி வச்சதுமே இவங்க பேங்க்ல நம்ம சொன்னோம், நம்ம நகை வச்சிருக்க ரசீதை காமிச்சோம் அப்படின்னா இவங்களே அதுக்கான அமௌண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த பேங்க்ல கொண்டு வந்து கொடுத்து ஜுவல்லை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. இவங்க பேங்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜுவல்லை வந்து நம்ம பேர்ல அடகு வச்சு நமக்கு கலந்து கொடுத்துருவாங்க, ரெசிப்டை கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு மட்டும் நடக்கல, எனக்கு முன்னாடி இன்னொரு 5 பேருக்கு உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி நடந்துருக்குன்னு. நீங்க அவங்க எல்லாருமே ஒன்னா பேசி நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இப்ப தனியா போகும்போதுதான் இந்த மாதிரி உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ உங்க கூட பாதிக்கப்பட்ட அந்த 6 பேருமே சேர்ந்து போலான்னு நீங்க பேசிருக்கீங்களா? அவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்களா? எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி யாரையுமே தெரியாது மேடம். இப்போயுமே இவங்களதான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த பேங்க்ல தான் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு, என்னையும் அந்த பேங்க்ல தான் ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்க. அம்மா வந்து இதனால மருந்து குடிச்சு ரொம்ப சீரியஸா இருந்தாங்க மேடம். மருந்து குடிச்சிட்டீங்களா? ஆமா. நீங்க மருந்து குடிச்சிட்டா இவங்களுக்கு அப்பாவும் இல்ல, இவங்க 2 பொண்ணுங்க இருக்கா, உங்களுக்கு 2 பொண்ணுங்க, அவங்கள யார் பாத்துப்பா? வேற யாரும் இல்லைங்க மேடம், நான் தான் பாத்துக்கணும். எங்க வீட்டுக்காரர் இறந்த பணத்துலதான் அந்த நகை வாங்கணும். சரி, நீங்க மருந்து குடிச்சிட்டு போனாலும் நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க, அதனாலதான் நீங்க மருந்து குடிச்சு இறந்துட்டீங்கன்னு தானே சொல்லுவாங்க. ஒரு தீர்வு கிடைக்காதுல, உங்க 2 பொண்ணுங்க தானே இப்ப இவ்வளவு பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாங்க.
எனக்கு என்னன்னா நம்ம வீட்டுக்காரர் இறந்ததுல தான் இந்த பணம் வாங்கணும். அவரும் இல்லாம சொத்தும் இல்லாம இருந்து நம்ம என்ன பண்றது, நம்ம பிள்ளைங்கள் என்ன சரி, 2 பொண்ணுங்க இருக்காங்களே. அந்த மாதிரி இதுல நான் செஞ்சுட்டேங்க மேடம். நான் சொல்றேன், நகை கண்டிப்பா போனது மன வருத்தம் தான், அதுக்கு திரும்ப வந்துட்டு கிடைக்கணும் தான். நான் என்ன சொல்றேன், நகை போனாலும் போயிட்டு போகுது, உங்க 2 பொண்ணுங்க இருக்காங்களா, அவங்களுக்காகவாவது நீங்க இருக்கணும் தானே. நகை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாக போறேன்னு சொல்றீங்க. இதுக்கப்புறமும் நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா எதுக்குமே சொல்யூஷன் கிடைச்சிடாது, அது தீர்வே கிடையாது. உங்க 2 பொண்ணுங்க தான் அம்மாவும் இல்லாம அப்பாவும் இல்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு அவங்களுக்கு நீங்க இன்னும் பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி எப்பொழுதும் யோசிக்காதீங்க. சரிங்க. இந்த மருந்து குடிச்சு இங்க குளத்துல ஜிஹெச்ல பார்க்க இது எப்ப முடியாம மருந்து குடிச்சாங்க? அக்டோபர் 3ஆம் தேதி மேடம். செப்டம்பர்ல பிரச்சனை நடக்குது, அக்டோபர் 3ஆம் தேதி வீட்டுக்கு ஆள்லாம் வந்து ரொம்ப மிரட்டினாங்க. யாரு மிரட்டினா? யாரு எந்த ஊருன்னுலாம் தெரியாது மேடம். என்ன சொன்னாங்க? ஏன் உங்களால கையெழுத்து போட்டு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போக முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டினாங்க. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சாட்சிக்கு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தா அவங்களாம் தான் வந்து போக சொல்லி இது பிரச்சனை பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. அப்புறம்ட்டு அதுக்கு அடுத்த நாளே நாங்கள் 2 பேரும் வெளியே இருந்தோம். அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பண்ணி தான் அதுக்கப்புறம் 108 தான் வந்து கூட்டிகிட்டு போய் குளத்துல ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்க்க முடியாது அப்படின்ட்டு சொல்லி கரூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. 1 வீக்காக வந்து ஐசியூவில் தான் இருந்தாங்க. 10 நாளாக நார்மல் வார்டில் தான் இருந்தாங்க. அதுக்கு கூட ஒரு விசாரணை பண்ணவே இல்லை மேடம். நீங்க அதை போய் சொன்னீங்களா? சொன்னோம். அதுக்குமே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். குளத்துல ஸ்டேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும். அப்போயுமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல, விசாரணை கூட பண்ணவே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து அந்த மருந்து வந்து நீங்கள் சும்மா உதட்டில் தடவி இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பல்ஸ் கம்மியாகி ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டோம் மேடம். எங்களுக்கு சப்போர்ட்டுக்கெலாம் யாருமே இல்லை. நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இருக்கோம். இப்போ தான் எங்கள் மாமாலாம் வந்திருக்காங்க. அவங்க தான் இப்போ எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. நானும் என் தங்கச்சி மட்டும்தான் எங்கள் அம்மாவும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். என் தங்கச்சி தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. நான் தான் இருந்துட்டு இந்த எஸ்பி ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் இப்படின்ட்டு எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயிட்டு நாங்கள் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம் மேடம். அதுக்குமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. நீங்கள் அவசரப்பட்டதுனால பார்த்தீங்களா? உங்கள் பொண்ணுங்க தான் 2 பேர் ஒரு வாரம் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 11 வருஷம் ஆகுதுங்க மேடம். அவர் வந்து கையெழுத்து போட்டு வித்தாருன்னு மாதிரிலாம் காமிக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க? ஆமாம் மேடம். எனக்கு வந்து அதுக்கெல்லாம் பேப்பர் வச்சிருக்காங்க, பேப்பர் காமிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க அதை வச்சிருக்கீங்களா? ஏதாவது காப்பி ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு மேடம், நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இருக்கு, அதுக்கானது எல்லாமே இருக்கு. எங்க உங்க அப்பா அப்பா கையெழுத்து இறந்துட்டாருன்றதே தெரியாம இந்த மாதிரிலாம் தெரியாது, பண்றாங்களா? தெரியாம இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இல்ல, காமிச்சாங்க. இவ்ளோ ப்ரூஃப் இருந்தும் கூட எப்படி இந்த கம்ப்ளைண்ட் மேல என்கொயரி பண்ணாம இல்ல எந்த ஒரு அதெல்லாம் மேடம், அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க மேடம். அந்த சிவா அவ்ளோ பவர்ஃபுல்லா எந்த கட்சியில இருக்காரு? டிஎம்கேல இருக்காங்க. டிஎம்கேல யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல மேடம். ஆனா டிஎம்கேல இருந்து தான் அவருக்கு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இடைத்தரகருக்கு வந்து 50,000 பணம் கொடுத்துருக்காங்க மேடம். பணம் கொடுத்து இப்ப அவங்களுமே ரிமாண்ட்ல இருந்தாங்க 15 நாள். அந்த இடைத்தரகர்? ஆமா மேடம். அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னா? நியூஸ்லயே வந்துருச்சு மேடம். நியூஸ்லயே வந்துருச்சு. இவ்ளோ ப்ரூஃப் இருந்தும் கூட அந்த சிவா மேல எந்த ஆக்ஷன் எடுக்கவே இல்லை மேடம். இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நகை அடகு கடை வச்சிருக்காங்க மேடம். நகை அடகு கடை? ஆமா மேடம். அது பேங்க் மேனேஜரா இருந்து இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு டெர்மினேட் பண்ணதுக்கு அப்புறம் நகை அடகு கடை வச்சுட்டாங்க. குளத்திலே வச்சிருக்காங்க மேடம். எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் அங்கதான் மேடம் பண்றாங்க. ஃபுல்லாவே பணம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. எங்ககிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்கு மேடம். ரெசிப்ட்ல இருந்து, அவங்க கொண்டு வந்து கொடுத்த பேப்பர்ல இருந்து, ஆடியோ எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. ஆடியோனா என்ன ஆடியோ இருக்கு? அவங்க கிட்ட இப்ப நான் சுந்தரமூர்த்திக்கு தான் வித்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க மேடம். இப்போ நான் வந்து வித்திருந்தேன் அப்படின்னா நீங்கள் தான் அன்றைக்கே வித்துட்டீங்களேம்மா அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது மேடம். நீங்கள் பிரான்ச்சுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த ஆடியோ இருக்குது மேடம். சுந்தரமூர்த்திங்கிறவங்ககிட்டையும் நாங்கள் பேசணும் மேடம். குளத்துல ஸ்டேஷனை விசாரித்தாங்க. விசாரிக்கும் போது அவங்க நம்பரை வாங்கினாங்க. அதை நாங்கள் கேட்டு வாங்கினோம். வாங்கி நாங்களே பேசணும். எங்கள் மாமா தான் பேசினாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமா சொன்னாங்க, குளத்துலையிலேருந்து ராமச்சந்திரன் பேசுகிறேன், மணிவர்ஷாவோட மாமா. நீங்கள் மணிவர்ஷாவுக்கு அமௌண்ட் கொடுத்துருந்தீங்களா? நான் வந்து அவங்க எனக்கு 3 லட்சம் அமௌண்ட் வாங்கி கொடுத்த மாதிரி சொன்னாங்க. அதனால எங்கள் மாமா கேட்டாங்க, 3 லட்சம் அமௌண்ட் கொடுத்தீங்களா, அதுக்காக தான் அந்த நகையெல்லாம் வந்து உங்களுக்கு விற்றுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேங்க் மேனேஜர் சிவா சொல்கிறாரு. அந்த பாண்ட் உங்ககிட்ட தான் இருக்கான், அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் பணம் கொடுக்கவே இல்லையே, மணிவர்ஷாங்கிறீங்க, ராமச்சந்திரங்கிறீங்க, எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா தெளிவாக கேட்குறாங்க, பேங்க் மேனேஜர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, இல்லை எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நான் இப்போ சபரிமலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கட். அவர் நம்பர் இப்போ இருக்கா? இருக்கு மேடம். அவர்கிட்ட பேசலாமா? பேசலாம் மேடம். ஹலோ சுந்தரமூர்த்தி சார். நாங்கள் ஜெயா டிவிலேருந்து கால் பண்ணியிருக்கோம், தீர்வை தேடி நிகழ்ச்சியிலேருந்து. இங்கே மணிவர்ஷான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, அவங்களும் அவங்க அம்மாவும். ஹலோ, கேட்குதா சார்?
உங்க பேர் சொன்ன உடனே கட் பண்றாரு. ஆமா மேடம். ஃபர்ஸ்ட் கால் பண்ண உடனே எடுத்துட்டாரு. மணி வருஷாவும் அவங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு பேர் கேட்ட உடனே கட் பண்ணிட்டாரு. திரும்ப கால் பண்றோம் எடுக்கல. மேனேஜர் நம்பர் இருக்கா? இருக்கு மேடம். நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக்கொண்டு உள்ளார். அவங்க 2 பேரும் இப்ப பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸ்டேஷன் நம்பர் இருக்கா? நீங்க குளித்தலை ஸ்டேஷன் போய் கொடுத்தீங்க இல்லையா? அது இருக்கு. கருணாகரன். ஹலோ வணக்கம் கருணாகரன் சார். எஸ் சார் நாங்கள் ஜெயா ப்ளஸ் தீர்வை தேடி நிகழ்ச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்கோம் சார். சொல்லுங்க சார் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு குளித்தலையிலேருந்து மணிவர்ஷான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. சரி. அவங்க செப்டம்பர் 29 அப்போ குளித்தலை ஸ்டேஷனில் வந்துட்டு அவங்களோட நகை பேங்க்ல வந்துட்டு 38 பவுன் வச்சிருக்காங்க, 36 பவுன் வச்சிருக்காங்க. அந்த நகையை வந்துட்டு பேங்க் மேனேஜர் ஏமாத்திட்டதா, இன்னொருத்தர்கிட்ட சுந்தரமூர்த்தி கிட்ட வந்துட்டு வித்துட்டதா சொல்றாங்க. பேங்க் மேனேஜர் பேர் வந்துட்டு சிவா. அவர் மூலமா இவர் ஏதோ ஃபோர்ஜரி வேலை பண்ணிட்டு சுந்தரமூர்த்தின்றவர்கிட்ட இவங்களோட நகையை இவங்களோட கன்சர்னே இல்லாம வித்துட்டதா சொல்றாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் வந்துட்டு அங்கே கொடுத்ததா சொல்றாங்க. ஸோ இவங்க கேஸ் என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னு கேட்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணோம் சார். அதெல்லாம் இவங்க தாங்க லீகல் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு தான் வித்துருக்காங்க. அவங்க ஃபால்ஸா சொல்றாங்க. இல்லை சார், நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் விற்கல. இன்னொன்று என்னன்னா பேங்க்ல இருந்து சுந்தரமூர்த்தி சைடு நாங்கள் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அந்த ஒரு பேப்பரே எங்களுக்கு சப்மிட் பண்ணல. டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க பேங்க் சைடு, எல்லாமே லீகலா பண்ணியிருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சிருக்காங்க. சார் நாங்கள் இதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி வந்துட்டு சுந்தரமூர்த்திக்கு அடித்தோம். சுந்தரமூர்த்தி அவங்களை கேட்டுக்கங்க, கேட்டுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சைடு நாங்க இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டோம், நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு என்ன சொல்றாங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி. இல்லை சார், காவல்துறையிட்ட வந்தாங்களா, அதாவது ஸ்டேஷனுக்கு வந்தாங்க, நீங்க சிஎஸ்ஆர் காப்பி எதுவுமே அதை பத்தின என்கொயரி எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாம் கொடுத்துருக்கு, எல்லாம் டிஸ்போசல் பண்ணிருக்கு. இல்லை சார், எதுவுமே இல்லைன்னு தான் சார் சொல்றாங்க. சிஎஸ்ஆர் காப்பி கூட உங்களுக்கு இன்னும் கையில கிடைக்கலன்னு சொல்றாங்க. கிடைக்கலன்னா அவங்களே கேட்டுங்க, நம்ம எல்லாமே கொடுத்துருக்குறோம், எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம், எல்லா ரெக்கார்டு. சார் உங்ககிட்ட சிஎஸ்ஆர் கொடுத்த ரெக்கார்டு இருக்கா சார்? எங்களுக்காக அந்த காப்பி சென்ட் பண்ண முடியுமா? நீங்க ஆர்டிஐல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சிவாவா? சிவா சொல்லுங்க மேம். நீங்க மேனேஜரா இருந்தீங்க இல்லையா? ஆமா மேம். இப்போ அங்க ஒர்க் பண்றீங்களா? இப்பயா மேம்? கரெக்ட்ல ஒர்க்கிங்ல தான் இருக்கேன். புரியல. ஒர்க்கிங்ல தான் மேம் இருக்கேன். ஓகே சார், உங்களுக்கு மணிவர்ஷான்ற பொண்ணு தெரியுமா? மணிவர்ஷாங்களா மேம்? நான் கஸ்டமர் தான் மேம். அவங்க என்ன சார் ப்ராப்ளம்? ஆக்சுவலி அவங்களோட நகையை வந்துட்டு அவங்களோட கன்சர்னே இல்லாம நீங்க சுந்தரமூர்த்தின்றவர்கிட்ட வித்துட்டதா வந்து சொல்றாங்க. ஓகே மேம். மேம் நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாங்களா? நாங்க ஜெயா டிவில இருந்து கால் பண்ணிருக்கோம் சார். தீர்வை தேடின்ற ஒரு நிகழ்ச்சியில இருந்து கால் பண்ணிருக்கோம். எங்க நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருக்காங்க. சோ உங்க மேல பெரிய ஃபால்ட் இருக்கு, அதாவது இந்த குற்றத்துக்கு மெயின் ரீசன் நீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதான் உங்க சைடு என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்காக உங்களுக்கு கால் பண்ணோம் சார். ஓகே மேம். ஆக்சுவலி வந்து என்னன்னா மேம், இந்த இதை வந்து என்னன்னா நாங்க முன்னையே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாருமே நாங்க சொல்லிட்டு இருக்கோம் மேம். இவங்க வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு சொல்லியிருந்தாங்க. அங்க இருந்து என்னது சமூக நலத்துறையில இருந்து ஒருத்தவங்க வந்து நாங்க ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க கிட்டே நாங்க எல்லா ஆதாரமும் கொடுத்துருந்தோம். அவங்கள்ட்ட கொடுத்து என்னன்னா எடிட் பண்ண உடனே அவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்டே பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து என்னன்னா, சரி மேடம் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்லயும் போயிட்டு எல்லாமே வந்து இவங்க மேல இருக்க ஃபால்ட் எல்லாமே நாங்க வந்து நிரூபணம் படிச்சுட்டோம் அவங்கள்ட்ட. சார் அவங்க மேல என்ன சார் ஃபால்ட் இருக்கு? அவங்க என்ன உங்களை சொல்றாங்க, ஸோ நீங்க சொன்னதா தெரியும் அவங்க சைடு என்ன ஃபால்ட் இருக்குன்னு. இல்ல மேம், ஆக்சுவலி அவங்க வந்து நகை வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அவங்களோட கஷ்டத்துக்கு அவங்களே அந்த நகையை வந்து சேல் பண்ணிட்டாங்க. அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே நாங்க ஸ்டேஷன்லயும் சப்மிட் பண்ணிருக்கோம். வந்து சமூக நலத்துறையில வந்தாங்க, எல்லாருக்குமே சப்மிட் பண்ணிருக்கோம். இல்ல பேங்க் சைடுல இருந்து அவங்க அந்த சுந்தரமூர்த்தின்றவர்கிட்ட வித்ததுக்கான பேப்பர் எதுவுமே அவங்க கையில கொடுக்கவே இல்ல, கிடைக்கலன்னு சொல்றாங்களே மேம். எல்லாமே நாங்க ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிருந்தோம் மேம். எல்லாமே நாங்க ஸ்டேஷன்ல கொடுத்துருந்தோம். எல்லாமே இது என்னது இன்ஸ்பெக்டரும் பார்த்துருந்தாங்க. எல்லாமே ஹிட் பண்ணிட்டு தான் இந்த பொண்ணுட்டு தெளிவா சொல்றாங்க, ஏமா நீங்க எல்லாமே பண்ணிட்டு ப்ராப்பரா பண்ணிட்டு ஏமா அப்படி பண்றீங்க கேட்டாங்க. இந்த பொண்ணு வந்து என்னன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்களோட தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதை வந்து அவங்களுக்கு வந்து பொறுமையா சொல்லி புரிய வச்சுட்டோம் நாங்க. இல்ல சார், இப்ப யாரோ ஒருத்தரோட தூண்டுதல்லாம் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக அவங்க உங்களை பர்டிகுலரா அப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல மேம், அது என்ன பர்டிகுலரா பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப வந்து நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கடனை இப்ப அவங்க அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எங்களை வந்து ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றாங்க மேம். அவங்க மேல தப்பு இல்லாதப்ப பேங்க்ல வந்து டாக்குமெண்ட் எதுக்கு மேடம் செக் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து டாக்குமெண்ட் செக் பண்ணணும்னா எனக்கு புரியல சார். செக் பண்ணல மேம், பேங்க்ல வந்து டாக்குமெண்ட் வந்து திருடி போயிருக்காங்க. இது வந்து ஸ்டேஷன்ல இதுக்கு சம்பந்தமான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கோம். அது எப்படி சார்? பேங்க்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கும், கண்டிப்பா சிசிடிவி இல்லாத பேங்கே கிடையாது. இல்ல மேம்,
டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனதுக்கான சிசிடிவி ஆதாரமும் கொடுத்துருக்கோம் ஸ்டேஷன்ல. அனுப்ப சொல்லுங்க. அனுப்ப சொல்லுங்க. சார் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்காக அனுப்ப முடியுமா சார்? கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. ரைட் மேடம், நீ கோர்ட்டுக்கும் வாங்க, நாங்க கோர்ட்லயும் வந்து நாங்க ஆதாரத்தை நிரூபிக்கிறோம், நாங்க அதையுமே ஸ்டேஷன்ல இருந்தப்ப நாங்க கோர்ட்டுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு போனதா சொன்னாங்க. சரி ஓகே, நீ கோர்ட்டுக்கு வாங்க, நாங்க கோர்ட்ல எல்லா ஆதாரமும் சப்மிட் பண்ணோம், நாங்க அதையும் சொல்லி முடிச்சிட்டோம்மா. சார் நீங்க இப்பவும் அங்க வேலையில இருக்கீங்களா சார்? என்னம்மா? நீங்க இப்பவும் அங்க வேலையில இருக்கீங்களா? ஒர்க்ல தான் மேடம் இருக்கோம். இப்ப நான் இப்ப லைவ்ல இல்ல, இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்கேன். எனக்கு கிளியரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஜாயின் பண்ணதா. அது எதனால சார் சஸ்பென்ஷன் ஆச்சு? அம்மா வந்து என்னன்னா என்னது தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போய் ஒரு மாதிரி பிளாக்மெயில் மாதிரி பண்ணிட்டு பேங்க் வந்து அது என்னங்கறத கிளியரன்ஸ் முடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஷன்லயுமே வந்து கிளியரன்ஸ் லெட்டர் நாங்க கேட்டிருக்கோம் மேம். அதுக்காக அது எப்படி சார் தப்பே இல்லாம விசாரிக்காமலேவா உங்க பேங்க்ல இருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க? இந்த கேஸுக்காக எதுவுமே அவங்க இது பண்ணவே இல்லை. நீங்க வேணா வந்து நேர்ல கூட வந்து விசாரிச்சுக்கலாம், தப்பு இல்லை. இவங்க இந்த ரிலேட்டடா பேங்க்குமே வந்து எல்லாமே வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க பேங்க்லயுமே. சரிங்களா? இல்ல இவங்க எவ்வளவு பவுன் சார் வச்சாங்க ஆக்சுவலி? என்னம்மா? இவங்க எவ்வளவு பவுன் அந்த பேங்க்ல வச்சாங்க? இவங்க வச்சது வேணுமாம் எக்ஸாக்டா எனக்கு 38 சம்திங், எனக்கு அக்யூரேட்டா தெரியல. நான் டாக்குமெண்ட் பார்த்தேன், 38 போனா சம்திங் அது இருக்கும் மேம். 38 35 சம்திங் இருக்கும் மேம். எக்ஸாக்டா கரெக்டா தெரியல. சரி சார், இவங்க வச்சதே டிசம்பர் மாசத்துல தான் பேங்க்ல வந்துட்டு கடனுக்கு வச்சிருக்காங்க. இல்ல மேம், இது உங்க ரிலேட்டடா யாராவது உங்களுக்கு யாராவது ஹையர் அத்தாரிட்டி யாரும் இருப்பாங்களா, அவங்களை நேர்ல கூட வர சொல்லுங்க. நான் உங்களுக்கு நாங்க எல்லாமே நாங்களும் தான் காட்டுறோம். நாங்க எதுவுமே யாருமே காட்டலன்னு சொல்லவே, நாங்க எல்லாருமே ஈவன் எஸ்பி ஆபீஸ்லயே கொண்டு போய் காட்டுறோம் தான் நாங்க சொன்னோம். அதே போய் காட்டி தான் இருந்தோம். டிஎஸ்பி ஆபீஸ்லயும் போய் காட்டிட்டு தான் வந்திருக்கோம். சார் நீங்க எல்லார்கிட்டயுமே காட்டுறேன்னு சொல்றீங்க, பட் சம்பந்தப்பட்ட இவங்க வந்துட்டு கேட்கும்போது இவங்க கையில டாக்குமெண்ட்டும் நீங்க கொடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்களே. நீங்க வந்து என்னன்னா இவங்களோட கம்ப்ளைண்ட், அதாவது சமூக நலத்துறையில முத கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் இவங்க கடைசியா கொடுத்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நீங்க எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்தாலே இவங்க சொல்றது பொய்யான அலிகன்ஸ்ங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நீங்க ஏன்ட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து என்னன்னா சமூக நலத்துல முத ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டையும் இப்ப கடைசியா வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரெண்டு கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க, அதுலயே இவங்களை பத்தி தெரிஞ்சிடும். சார் அது பர்டிகுலரா உங்க மேல கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க மேடம்? பர்டிகுலரா ஏன் மேல இல்ல, அவங்களுக்கு வந்து என்னன்னா மேம், இப்போ வந்து அவங்க வீட்டு கடன் அது கடன் நிறைய வாங்கி அவங்களுக்கு தேவை இப்ப மணி மேடம். அந்த மணிக்கு வந்து என்னன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்மகிட்ட ஏதாவது அமௌண்ட் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல யாரோ ஒருத்தவங்களோட தூண்டுதல் பேர்ல இவங்க அது பண்ணிருக்காங்க. வேற ஒன்று சார் நம்ம அப்படி சொல்லிட முடியாதுல்ல. இவங்க வீட்டுல இவங்க அம்மா இவங்க 2 பொண்ணுங்க தான். அவ்வளவு தைரியமா இந்த பொண்ணுங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சார் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அவங்க ஏமாத்துறாங்கன்னு? மட்டும் நான் சொல்லாம அவங்களோட வீட்டுக்கு எதுக்கு கையெழுத்து வாங்க போனீங்கன்னு மாமான ஒருத்தர் இருக்கிறாரு. இல்ல ஏற்கனவே இந்த பேங்க் மூலமா தான் இதே மாதிரி 6 பேர் வந்துட்டு நகை கொடுத்துட்டு ஏமாந்துட்டதா வேற சொல்லியிருக்காங்க. யார் அந்த 6 பேர் யாருன்னு அவங்களே சொல்லுங்க. அவங்க சொன்னாங்களா 6 பேர்? அந்த 6 பேர் பேர் சொல்லுங்க பார்க்கமா. யாரும் ஏமாந்துட்டாங்க, 6 பேர் ஏமாந்துட்டாங்கன்னு சொன்னாங்களே. இவங்க எல்லா இடத்துலயும் அதான் சொல்லிருக்காங்க. அந்த 6 பேர் யாருன்னு தான் நாங்களும் கேட்கறோம். எங்களுக்கே தெரியும் அந்த 6 பேர் யாரும் சொல்றாங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. யார் அந்த 6 பேர் தான் நாங்களும் கேட்கறோம். சார் அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி நாங்க சுந்தரமூர்த்திக்கு தான் கால் பண்ணோம். ஓகே மேம். அவர் மணிவர்ஷான்ற பேரை கேட்ட உடனே கட் பண்ணிட்டாரு. கட் பண்ண உடனே உங்களுக்கு கால் பண்ணாரோ? இல்ல மேடம், எனக்கு அவர் என்னன்னா இவங்க வந்து எல்லாருமே கூப்பிட்டு எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க மேடம். எல்லாருமே போன் பண்ணி இவங்களை நீங்க என்ன எல்லாத்தையும் வச்சிருக்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா, எனக்கு அந்த டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் கொடுத்த உடனே அதுக்கு ஒரு பொய்யான டாக்குமெண்ட் அவங்க ரெடி பண்ணி கொண்டு போயிருக்காங்க மேம். ஒண்ணும் இல்ல, ஸ்டேஷனுக்கு இவங்க கொடுத்துருக்க ஒரு டாக்குமெண்ட் மேம், இவங்களோட இந்த சுந்தரமூர்த்திக்கு பதிலா இவர் பேர்ல உள்ள இன்னொரு சுந்தரமூர்த்தியோட டாக்குமெண்ட்டை பொய்யான சீல்களை ரெடி பண்ணி ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காங்க. சார் அவர் சுந்தரமூர்த்தியை பார்த்ததே இல்ல, சுந்தரமூர்த்தின்றவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களே சார். இல்ல மேம், தெரியாதுங்கிறவங்க ஒரு பொய்யான சுந்தரமூர்த்தியோட ஒரு ஆதாரம் எதுக்கு போய் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணணும்? நீங்க ஒண்ணு இல்ல, குளித்தலை ஸ்டேஷன்ல போயிட்டு இவங்க சுந்தரமூர்த்தின்னு ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கான போலி ஆவணங்கள் சப்மிட் பண்ணிருக்காங்க. அதான டாக்குமெண்ட் நீங்க செக் பண்ணீங்கனாலே உங்க ஜேடில இருந்து யாராவது ஒருத்தவங்க அங்க நிருபர் இருப்பாங்களா குளித்தலையில. ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ சார், நான் மணிவர்ஷா பேசுறேன். சொல்லுங்க மேடம். சுந்தரமூர்த்தியை நான் எப்போ சார் பார்த்தேன்? மேடம் அதாவது நான் தெளிவா சொல்லிடுறேன். உங்ககிட்ட வந்து நான் 2-3 மாசமா நான் உங்ககிட்ட பேசிதான் இருக்கேன். என்னால உங்ககிட்ட பேசவே முடியல. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப புரிய வச்சுட்டேன். நானு நீங்க புரிஞ்சும் நீங்க எல்லாமே தெரிஞ்சுமே வந்து நீங்க 3 மாசமா என்கிட்ட எப்போ சார் பேசிட்டு இருக்கீங்க? உங்க இந்த நான் லாஸ்டா உங்ககிட்ட பேசினது அன்னைக்கு நான் 29ஆம் தேதி தான் நான் உங்களை லாஸ்டா பேசினதே உங்ககிட்ட. அப்போவுமே நான் வந்து சுந்தரமூர்த்தியை பார்த்தேன். சுந்தரமூர்த்தி வந்து என்னோட கசின் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எனக்கு சுந்தரமூர்த்தி யாரு சார்? நான் உங்ககிட்ட நான் கேட்கும் போதுமே வந்து அப்படிதான் கேட்டேன். சுந்தரமூர்த்தினா யாருன்னு தான் கேட்டேன். நீங்க பிரான்ச்சுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு தானே சொன்னீங்க. மேம் அதுதான் நான் தெளிவா சொல்லிடுறேன். நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க பினான்ஸ் வாங்கி நீங்க பணம் வாங்கி
எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் முடிச்சு சார் நான் ஃபினான்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு எப்போ சார் நீங்கள் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்தீங்க? மேடம் நீங்க வந்து என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. திருப்பிலாம் நான் கேட்கல சார். அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாம். சுந்தரமூர்த்தினா யாருன்னு நான் கேட்டப்பவே நீங்கள் சொல்லியிருக்கலாம். சுந்தரமூர்த்திங்க நான் உங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன், என்னையும் பேச விடுங்க மேடம் நீங்க ஸ்பீக்கர்ல தான் போட்டு பேசுறீங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன். இவங்க கிட்ட ஸ்பீக்கர்ல தான் நான் போட்டு பேசிட்டு இருக்கேன். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. என் நகை மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா உன்னை நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. நான் பாத்துக்கிறேன். நான் என்ன பண்ணணுமோ பண்றேன். நீங்க பண்ணுங்க, பாத்துக்கலாம். நீ யார்கிட்ட போய் பேசியிருக்கங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும். நீ தப்பு பண்ணாதவன் நீ எதுக்கு போய் கண்டவன்ட்டே பேசி எனக்கு செட்டில்மெண்ட் பேசுற? அவ்வளோ நல்லவன் தானே நீ பேசியிருக்கலாம்ல. கலைமணிகிட்ட இருந்து மக்கள் பிச்சைமுத்துக்கு 50,000 நீ எதுக்கு லஞ்ச பணம் கொடுக்குற? நீ தப்பு பண்ணல, நான் தானே வித்தேன்னு சொல்ற, என்னோட நாலேஜ்ல தானே வித்தேன்னு சொல்ற. அப்படின்னா நீ எதுக்கு மக்கள் பிச்சைமுத்துக்கு 50,000 பணம் கொடுத்து அவன் எதுக்கு உள்ள இருக்கிறான்? 15 நாள் ரிமாண்ட்ல இருந்து எதுக்கு இப்ப வெளியே வந்திருக்கான்? என்ன பார்த்தா எங்க ஃபேமிலியை பார்த்தா உனக்கு இழிச்ச வாய் மாதிரி தெரியுதா? இல்ல முதல்ல என்ன கேஸ்னே தெரியாம நீங்க பேசக்கூடாது, சரிங்களா? என்ன கேஸ்னே தெரியாம இல்ல, இந்த கேஸுக்கு தான் வந்து உள்ள போயிருக்கிறான். பாதியா ஒரு பேசக்கூடாது. அறகுறையா எனக்கு தெரியாம இல்ல, இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாரு இந்த கேஸுக்காக தான் போனாங்க அப்படின்ட்டு. இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாங்க என்னையும் பேச விடுங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து நீங்க பணம் கொடுக்க சொல்லிதான் மக்கள் பிச்சைமுத்துக்கு 50,000 பணம் கொடுத்துருக்கீங்க. அது தெரிய மக்கள் பிச்சைமுத்துக்கடையுமே நம்ம பார்த்து பேசியாச்சு. எல்லாருமே சொல்லிட்டாங்க நீ தப்பு பண்ணிட்டு நீ வந்து ரொம்ப நீ பண்ணிட்டு இருக்க. பாத்துக்கிறேன் உன்னை, நான் எங்க போய் எப்படி பார்க்கணுமே பாத்துக்கிறேன். நாளைக்கே வந்து உன் பேங்க் முன்னாடி நான் உட்கார்ல பாத்துக்கிறேன். இந்தாங்க மேடம். அவ்வளோ வந்து நீங்க வந்து உண்மையா இருக்கிறவங்க வந்து பேசியிருக்கணும். நான் உங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டேன். இவங்க ஸ்டேஷன்ல இதே மாதிரி கத்துனாங்க. நாங்க சரி ஓகே சிவா, நான் பேசுறேன். எனக்கு இந்த இடையில இவங்க இந்த பிச்சைமுத்து நீங்க பணம் கொடுத்ததெல்லாம் சொல்றாங்களா, அது என்ன விஷயம்? மேடம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் மக்கள் பிச்சைமுத்து வந்து என்னன்னா அவர் தான் வந்து நின்னுகிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இல்ல பிச்சைமுத்துவே தான் சொன்னதா தான் மணிவேஷாவோட அம்மா சொல்றாங்க. பிச்சைமுத்துவே இந்த கேஸ்க்காக தான் அவரை கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணி வச்சதா சொன்னதா அவங்க சொல்றாங்க. யாருமா இவங்க மேம்? நான் திருப்பி சொல்றேன். இவங்க பேசுறது வந்து என்னன்னா ஃபுல்லாவே அழிஞ்சு. இவங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு போலி டாக்குமெண்ட் கொண்டு வந்து ஸ்டேஷன்ல கடுப்பாயிட்டாங்க. இன்ஸ்பெக்டரே கடுப்பாயி பேசுறாங்க. சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், அதை மட்டும் கிளியர் பண்ணுங்க. ஓகே, இவங்க உங்க மேல வந்துட்டு ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறாங்க, சஸ்பென்ஷன்ல நீங்க இருக்கிறீங்க. உங்க பேர்ல வந்துட்டு தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா சர்டிபிகேட்டுமே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டதா சொல்றீங்க, எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறதா சொல்றீங்க. அதை நீங்க உங்க பேங்க்ல சப்மிட் பண்ணியிருந்தாவே உங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணிருக்கலாமே, ஏன் அது இன்ன வரைக்கும் பண்ணல? அது எல்லாமே நாங்க கொடுத்தாச்சு மேம். எல்லாமே ப்ரொசீஜர் படி எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து என்னன்னா மேம் இவங்க பண்ணது வந்துன்னா தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போயிட்டு அவங்க வந்து இது வந்து பிளாக்மெயில் பண்ணாங்க மேம். சரி, இப்போ நீங்க வந்துட்டு பேங்க் ஒர்க் இல்லாம இப்போ நீங்க நகை அடகு கடை வச்சிருக்கதா சொல்றாங்க, அப்படியா? நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன் மேடம். வந்து வேணா பார்க்க சொல்லுங்க, நான் வீட்ல தான் இருக்கேன், வேணா வந்து பார்க்க சொல்லுங்க. நகை அடகு பேங்க் ஸ்டாஃபே சொல்லிட்டாங்க மேடம். பேங்க் ஸ்டாஃப் நீங்க பாத்தீங்களா இவர் வச்சிருக்கதா? ஆமா, எந்த இடத்துல இருக்குங்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். சொல்லிட்டாங்க, பேங்க் ஸ்டாஃப் தான் சொன்னாங்க. நாங்க பேங்க் ஸ்டாஃப் சொன்னாங்க, நீங்க கடை போய் நேரா பாத்துட்டோம் மேடம். இவர் இருக்காங்க, அங்கதான் இருக்காங்க. இவங்க தான் நேர்ல வந்து பாத்துருக்காங்களே சார். நான் இப்ப லைவ் லொகேஷன் நான் வீடியோ இருப்பேன். நான் இப்ப கடையில உட்கார்ந்து தான் போறாங்க. நான் லைவ் லொகேஷன் அனுப்ப, நான் வீட்ல இருக்கேன். அவங்க என்ன கடையில இருக்கேங்கறாங்க. சொல்லுங்க மேம். நீங்க இப்ப இருக்கதுன்னு சொல்ல சார், நீங்க அந்த கடையில இருந்தத அது உங்க கடை தான்றத அவங்க பார்த்தேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே. இல்ல மேம், நான் நடத்துறேன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான ஆதாரத்தை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண சொல்லுங்க மேம். நான் லைன்ல இருக்கேன். எனக்கு வந்து இதுதான் வேலையா மேடம்? நான் நகை இழந்ததும் இல்லாம இதெல்லாம் எனக்கு ஆதாரத்தை நான் கண்டுபிடிக்கிறதா எனக்கு வேலையா? இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க? இல்ல அதுதான் வேலையானா இப்ப நீங்க சொல்றத நம்பி தான் நாங்க இவங்க கிட்ட கேக்குறோம். நம்மளுமே வந்துட்டு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம இவர்தான் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்படிதான் மேடம் சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிட்டோம், ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிட்டோம், இதை மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர. சார் உங்க சைடு இப்போ நீங்க உங்க மேல தப்பு இல்ல, அவங்களோட கன்சர்ன்ல தான் அவங்க சுந்தரமூர்த்திட்ட வித்தாங்க அப்படின்றதுக்கு உங்க சைடு ஏதாவது ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம். இவங்க வந்து எழுதி மேம். சரி, எங்களுக்கு அந்த காப்பி எங்களால பார்க்க முடியுமா? மேம் நான் தான் நேர்ல வரது, நான் ஸ்டேஷன்ல எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம். இவங்களுமே பார்த்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கேட்டானா எதுவுமே இல்ல. சரி, இவங்க எதுவுமே நாங்க பார்க்கல, எங்க கையில எதுவுமே குடுக்கலன்னு சொல்றாங்க சார். நீங்க கொடுத்ததா சொல்றீங்க. மேம் என்ன விட்டுருங்க மேம், நீங்க என்னவே விட்டுருங்க. நேரா குளித்தலை ஸ்டேஷன்ல போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் குளித்தலை ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணியாச்சு. எங்க வீட்டுக்காரர் கையெழுத்து போட்டுக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க. பார்க்க சொல்லுங்க. இறந்து போனவர் எப்படி வந்து கையெழுத்து போடுவார்? சரி, இப்போ அவங்க அம்மா வந்துட்டு கேக்குறாங்க, இப்போ அவங்களோட கணவர் வந்துட்டு இறந்துட்டாரு, 11 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அவர் மூலமா தான் வித்ததா இந்த டாக்குமெண்ட் காட்டுறதா சொல்றாங்க. இறந்தவரால எப்படி விற்க முடியும்னு அவங்க அம்மா கேக்குறாங்க.
மேடம் அதாவது ஒரு கஸ்டமர் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க, அது வந்து பேங்க் ரெக்வஸ்ட் கொடுக்குமா, கஸ்டமர் ரெக்வஸ்ட் லெட்டர் போகாம கஸ்டமர் கொடுப்பாங்களா, பேங்க் கொடுக்குமா? நான் வந்து எனக்கு இடம் இருந்தால் தானே மேடம் கொடுக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி வயக்காடே இல்லாத போது நான் எப்படி கொடுக்க முடியும்? எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு அப்பா கொண்டு வராங்க. இல்ல இப்போ நகை பிரச்சனை ஓகே, இது இட பிரச்சனை புதுசா வருது. இது என்ன இல்லை மேடம், விவசாய கடனில் வந்து வைக்கிறதுக்காக அவங்களே வந்து ரெடி பண்ணுறாங்க மேடம். இல்ல ஒரு நிமிஷம் சார், ஒரு சிவா ஒரு நிமிஷம் சொல்லுங்க. விவசாய கடனில் வைக்கிறதுக்காக அவங்களே ரெடி பண்ணுறாங்க மேடம். எல்லாமே என்கிட்ட சைன் வாங்கும்போது அது எம்டியாக தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா பேரோ எதுவுமே இல்லை, பேப்பர்ல சைன் பண்ணீங்களா? எம்டியாக தான் இருந்தது எல்லாமே. இப்போ நம்ம பேங்க்ல போயிட்டு எல்லாமே நம்ம பார்த்து கையெழுத்து போட மாட்டோம். எதுக்கு அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதில் தான் கையெழுத்து போடுவோம். எல்லா பேங்க்லையும் நகை அடகு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 50 சைன் 30 சைன் இந்த மாதிரி தான் போடுறோம். அந்த மாதிரி தான் நான் போட்டேன். அதில் வந்து எங்கள் அப்பா சைன் எதுவுமே இல்லை நான் போட்டப்ப. இவங்க தான் போட்டிருக்காங்க எங்கள் அப்பாவோட கையெழுத்து. சார் அவங்களோட அப்பாவோட கையெழுத்தை நீங்க தான் ஃபேக்கா ரெடி பண்ணிட்டதா சொல்றாங்க. இவங்க சொல்றது எல்லாமே அலிகன்ஸாவே சொல்றாங்களே தவிர ஏதாவது ஒண்ணுக்காவது வீட்டுக்காரர் இப்போ வந்து முளைச்சு வந்து போட்டு போயிட்டாரு. அவங்க சொல்றதுக்கு ஆதாரத்தோட இருக்கிறதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, நான் ஆன்சர் பண்றேன். இப்போ நீங்க எம்டி பேப்பர்ல நீங்க சைன் பண்ணது அந்த போட்டோ காப்பியாவது வச்சிருக்கீங்களா? அது இல்லை மேடம், என்கிட்ட அது இல்லை. அவங்க பேங்க்ல தானே மேடம் கேட்டாங்க. பேங்க்ல வந்து நம்ம நம்பி தானே மேடம் கையெழுத்து போடுவோம். நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னா மேடம் நம்ம கையெழுத்து போடுவோம். இல்ல அந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்குனாங்களா? அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வாங்கல, கையெழுத்து மட்டும்தான் போட்டோம். சார் எம்டி பேப்பர்ல தான் எப்பொழுது பேங்க்ல இருந்து சைன் வாங்குவாங்களா? எனக்கு அதை பத்தி தெரியாது, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த பேங்க்ல எம்டி பேப்பர்ல கையெழுத்து வாங்குறாங்க, எதுவுமே ஃபில் பண்ணாம கஸ்டமர் எம்டி பேப்பர்ல கையெழுத்து போடுறாங்க, அது சொல்லுங்க. இல்ல எதுவுமே ஃபில் பண்ணாம தான் என்கிட்ட இருந்து சைன் வாங்குனாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அது ஒண்ணும் கையில எழுதுற பேப்பர் கிடையாது, பிரிண்ட் அவுட் பேப்பர். ஆனா நீங்க படிச்ச பொண்ணு தானே, எம்டி பேப்பர்ல சைன் பண்ண கூடாது மேடம். அது வந்து அவங்க அது வந்து எப்படின்னா அது வந்து எல்லாமே இருந்தது மேடம். ஃப்ரம் டூலா எதுவுமே இல்லை, நாங்க வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு தான் சொல்லி இது பண்ணாங்க. கையெழுத்து தான் போட சொன்னாலுமே சொன்னாங்க. நீங்க வந்துட்டு இல்ல எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு அதை படிச்சு பார்த்து தான் எல்லா பேங்க்லயும் இந்த மாதிரி தான் மேடம் பண்ணுவாங்க. இப்படிதான் கையெழுத்து தான் வாங்குவாங்க. எல்லா பேங்க்லயுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். நான் முன்னாடி வச்சிருந்த பேங்க்லயுமே இப்படி தான் பண்ணாங்க. நாங்கள் கையெழுத்து தான் போட்டோம். அதே மாதிரி தான் நினச்சி தான் இந்த பேங்க்லயும் நாங்கள் போட்டோம். அதை வந்து இப்படி மாற்றுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லா பேங்க்ல அப்படி பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. யாருன்னே தெரியும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது தப்பு தான். ஒருவேளை அவங்க வந்துட்டு எல்லா பேங்க்ல அப்படிதான் பண்றாங்கன்னா நம்ம தான் கேட்டு வாங்கணும். இல்ல என்னால சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. மேம் எனக்கு உங்க இதுல வந்து யாராவது ஒருத்தவங்க உங்க இதுல அங்க குளித்தல் சைட்ல யாராவது இருந்தாங்க அப்படின்னா, சீட்ல யாராவது இருந்தாங்கன்னா மேபி யாராவது இருக்கிறவங்கன்னா நேரா ஸ்டேஷன்ல போயிட்டு இவங்க சொன்ன எல்லா பொய் அலிகேஷனுக்குமே நாங்க அங்கேயும் இருக்காங்க, எங்க ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு நாங்க ஸ்டேஷன் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்றோம் சார். நீங்க ஒண்ணுல மேடம், நீங்க ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரோட விசாரிக்க, இல்ல நீங்களே கூட ஒரு விசாரணையா சார் நாங்க ஸ்டேஷன் போயிட்டு எங்க ரிப்போர்ட்டர்ஸ் மூலமா நாங்க விசாரிக்கிறோம். உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது எங்களுக்காக அந்த காப்பி எங்களுக்கு சென்ட் பண்ண முடியுமா வாட்ஸ்அப்ல? அதாவது லாயர் நாங்க சொன்னீங்க எல்லாமே வந்து ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ண சொன்னாங்க, நாங்க சப்மிட் பண்ணிட்டோம். இவங்க வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து என்னன்னா மேம், இவங்க இப்ப நீங்க வந்து இல்ல மேம், இது மாதிரி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் கூப்பிட்டு நீங்க எனக்கு அனுப்ப முடியுமா அதை இவங்க வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அது அந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு போலி டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க. அது எப்படி மேடம் இவங்களால ரெடி பண்ண? சார் அவ்வளோ தைரியமா ஒரு 2 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா எப்படி சார் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? 2 பொண்ணுங்க இல்லை, 3ஆவதா ராமச்சந்திரன் ஒருத்தர் அவங்க மாமா ஒருத்தர் இருக்கிறார். அவரும் சேர்ந்துதான் இந்த இதெல்லாம் பண்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபாய் காசு இருக்கிறப்ப நான் ஏன் வந்து இந்த இதுல பிரச்சனை இந்த இதெல்லாம் நான் வாங்கணும்னு கேக்குறாங்க. 10 லட்ச ரூபாய் கையில காசு இருக்கிறவங்க எதுக்கு மேடம் கடன் சுத்தி ஊர் சுத்தி வாங்கி வச்சிருக்காங்க? அது ஒண்ணே வச்சு நாங்க வாங்கணுமா? எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க. நாங்க எங்க கடனை நகையை வச்சு நாங்க வாங்குறோம். இல்ல எங்க இப்ப ஸ்டேஷன்ல கேட்கறப்ப என்கிட்ட 10 லட்ச ரூபாய் டெபாசிட் இருக்கு, நான் ஏன் போய் கடன் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நகை இல்லாம இவங்களோட அக்கௌண்ட்ல இருந்த 2.5 லட்சம் ரூபாய் பணமே வந்துட்டு எடுத்துட்டதா சொல்றாங்க, அது என்ன கதை? மேம் அதையும் தெளிவா சொல்லியாச்சு மேம். அவங்க தான் எல்லாம் வாங்கியிருக்காங்கிறத எல்லாமே அதையும் ப்ரூஃப் கொடுத்தாச்சு மேம். எல்லாத்துக்குமே ப்ரூஃப் நாங்க மேம். இவங்க நீங்க ஒரு ஆள் இல்ல மேம், இது மாதிரி ஒரு 10 பேர்த்த வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து ஒரு தடவை ஒரு லாயர் வருவாங்க மேம். அந்த லாயர் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு போனாலும் அந்த லாயர் திருப்பி வர மாட்டாங்க. அடுத்து இன்னொரு லாயரை கூட்டு வருவாங்க. அவங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு லாயர் தெளிவா 2.5 மணி நேரம் இருந்து உட்காந்து கேட்டுட்டு கடைசியில் இவங்க மேல மிஸ்டேக் இருக்கு அந்த லாயர் கிளம்பி போயிட்டாங்க. அந்த லாயர் நம்பர்லாம் உங்ககிட்ட இருக்கா சார்? மேம் அவங்க இப்ப எங்க பேங்க்கு கூட்டு வராங்க மேம், லாயர்னு சொல்லி கூட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை கூட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அவங்க போயிட்டாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு இன்னொரு லாயரை கூட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணோம், அவங்க போயிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு லாயர் ஒருத்தர் கூட்டு வந்தாங்க, கூட்டு வந்து அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம், அவங்க போயிட்டாங்க. இப்ப வந்து ரீசெண்டா ஒரு ஏதோ சம்திங் ஏதோ கட்சியில இருந்து ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு லேடி லாயரை கூட்டு வந்திருந்தாங்க, ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிச்சாங்க, அவங்களும் விசாரிச்சுட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ஓகே சார், இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நாங்கள் 2 சைடுமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியும். அவங்க உங்க சைடு வேலை ஃபால்ஸ் சொன்னாங்கன்னு சொல்றீங்க.
அதுதான் நீங்க உங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்கீங்க, எங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு நாங்க குளித்தலை ஸ்டேஷன்ல வந்துட்டு விசாரிக்கிறோம், விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் மேல பொய் சொல்றீங்க யார் உண்மை சொல்றீங்கன்றது. ஒன்னும் பிரச்சனை இல்ல மேம், நீங்க அங்கேயே போங்க, நான் கூட ஒருவேளை உங்க சைடு தப்பு இருக்க பட்சத்துல அதுக்கு உண்டான தண்டனை நம்ம சட்டப்படி அதை ஃபேஸ் பண்ணி தான் சார் ஆகணும். தாராளமா மேம், நான் ரெடிமா, நான் இப்பயே சொல்றேன். நீங்க எங்க சொல்றீங்கன்னு உட்காந்துருக்கேன், நீங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் நான் அப்படியே கூட கூட்டு போய் உள்ள உட்கார வைங்க, நான் வேணாங்க. ஓகே, தேங்க்யூ சார். நீங்க சொல்ற இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன் மேம், நீங்க அதுக்கப்புறம் கூட போய் விசாரிச்சு முடிச்சுட்டு எவ்வளவு தப்பு இருக்குன்னா அப்படியே கூட நீங்க ஸ்டேஷன் கூட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லாயர் வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க. இன்னொரு லாயர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் லாயர் எங்களுக்கு வந்து எதுவுமே இது பண்ணல மேடம். நாங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரே ஒரு லாயர் தான் வச்சிருந்தோம். அவங்களோட அவங்க சீனியர் ஜூனியர் மட்டும்தான் அனுப்புவாங்க. அவங்க தான் வந்து விசாரிச்சாங்க, எல்லாமே விசாரிச்சாங்க. இப்போவுமே நான் அவங்கள வர சொன்னேன் அப்படின்னா அவங்க வருவாங்க, அவங்க வராமலாம் இல்லை. அவங்க கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால என்னால் கொடுக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் தான் அவங்கள வேண்டாம், நாங்கள் தான் ஒதுக்கி வச்சுருக்கோம். இப்போ கூட அவங்க எங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்டாங்க, லாஸ்ட் வீக் கூட கேட்டாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. பேசி பார்க்கலாமா? அவங்க நாங்கள் இந்த மாதிரி கேட்டோம் மேடம், கேட்டதுக்கு நான் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. இப்படிதான் மேடம் நடக்கும். விசாரிச்சோம் அப்படின்னா எல்லாமே ப்ரூஃப் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ப்ரூஃப் வந்து நாங்க உள்ள போயிட்டு அவரை கேளுங்க, என்ன பார்த்தாருன்னு அவரை கேளுங்க. எந்த ஒரு இதுமே கிடையாது. நாங்க போறது வர்றது இது நிக்கிறது இது மட்டும் தான் காமிச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன் நாங்க போனோம்னாவே இதவே சொல்லி எங்களை வெளியில அனுப்பிடுறாங்க. ஸ்டேஷன்ல வந்து கொடுத்துட்டோம், எந்த ஒரு இதுமே கிடையாது. போயிட்டு கேக்குறாங்க, எங்க ரிலேட்டிவ்ஸ் தான் மேடம் போய் கேட்பாங்க. ஸ்டேஷன்ல கொடுத்துட்டோம் இதை மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கான ப்ரூஃபை காமிக்கவே மாட்டாங்க. ஸ்டேஷன்லயுமே வந்து நிக்கிறது போறது வர்றது இது மட்டும் தான் காமிப்பாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமா என்ன பண்ணுனா உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு நம்பிங்க வந்தீங்க மேடம்? நான் வந்து இங்க வேற எல்லா பக்கமும் நாங்க போயிட்டு வந்துட்டோம் மேடம். கடைசியா வந்து இதுல பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணோம். எனக்கு வந்து வேற எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மேடம். இன்னும் நகை கொடுத்தாங்க அப்படின்னா நான் அடகு வச்சு நான் வாங்கின பணத்தை நான் அப்படியே வட்டி முதலமா அவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். எனக்கு என்னோட நகை மட்டும் வேணும், வேற எதுவுமே நான் கேட்கல அவங்க கிட்ட. கண்டிப்பா இவர் சைட்ல இருந்து ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளோட ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு அங்க ஸ்டேஷன்லயே போயிட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் என்னென்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்க சைடு வந்துட்டு உங்க தரப்பு சொல்லியிருக்கீங்க, அவங்க தரப்பு சொல்லியிருக்காங்க. எந்த தரப்பு உண்மைன்றது நீங்க விசாரிச்சு பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். எல்லாரையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் உங்க சைடு நியாயம் இருக்க பட்சத்துல எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எங்க நிகழ்ச்சி உங்களுக்கு பண்ணி தருவாங்க. சரியா? சரிங்க மேடம். நீங்க உங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஸ்ட்ராங்கா நகை வருதோ வரலையோ கண்டிப்பா உங்க பக்கத்துல நியாயம் இருக்க பட்சத்துல அந்த நகை கிடைக்கிறதுக்கு எங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் நாங்க பண்றோம். ஆனா நீங்க தான் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க 2 பொண்ணுங்களை பாத்துக்கணும். எந்த ஒரு தப்பான தாட்டுக்கு இதுக்கப்புறம் போக கூடாது. ஏன்னா உங்களை பார்த்துதான் உங்க பொண்ணுங்க வந்துட்டு தைரியமா இருக்காங்க. நீங்களே தைரியமா இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்கு யார் தைரியம் சொல்லுவா? பண வசதி இங்கிறதுனால அவங்க எல்லாம் கொடுத்து எல்லாம் ஆஃப் பண்றாங்க. உங்க நிலைமை எல்லாமே புரியுதுமா. நாங்க தான் சொல்றோமே, எங்க ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு நாங்க செக் பண்றோம். செக் பண்ணிட்டு எங்களை கேக்குறாங்க மேடம், தப்பு இல்லைன்ற பட்சத்துல நாங்க சப்போர்ட் எங்களை கேக்குறாங்க, நாங்க எல்லார்ட்டையும் சொல்றோம் பேசுறோம். இதுவே எப்படி மேடம் வந்து போலீஸ்ல நாங்க ரெடி பண்ண முடியும்? இப்ப நாங்க ரெடி பண்ணியிருந்ததை நாங்க கொடுத்துருந்தோம் அப்படின்னா நிறைய எங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அது எல்லாமே புரியுது. ஆனா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். அது மட்டும் தான் மேடம் சொல்றாங்க. நம்ம பேசணும், இவர் ஒருத்தரை வச்சு நாங்க சொல்லல. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினதுக்கு அவங்களும் உங்க மேலதான் தப்பு அப்படின்னு அவங்க அப்படிதான் மேடம் பேசுவாங்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அது மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த கேஸை வந்து அவாய்ட் பண்றதுக்காக மட்டும் தான் பாக்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதா பாப்போம், கிடைச்சிட்டு நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஓகே மேடம், நீங்க பாருங்க. நான் இப்பவுமே சொல்றேன், எங்க மேல தப்பு இருந்தது அப்படின்னா எங்களை ரிமாண்ட் பண்ணிக்கிட்டோம். எங்க மேல தப்பு இருக்கும் பட்சத்துல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க வந்து எங்க ஃபேமிலியோட நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்க வந்து விற்கல, எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்க வந்து விற்கல. இவ்வளோ நாளுமே வந்து அம்மா வந்து எங்க படிப்பு செலவுல இருந்து எல்லாத்துக்குமே அந்த நகை தான் வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க. வட்டி கட்டி தான் நாங்க மாத்தி வச்சுட்டு வரோம். எந்த சூழ்நிலையிலுமே நாங்க விற்கல. மேரேஜ் ஃபிக்ஸ் தப்பு பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு இன்ஸ்பெக்டருக்கே தெரியுதுங்க மேடம். ஆனா அவங்க வந்து எதனால இந்த மாதிரி பண்றாங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே நாங்க எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. எதனால அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தாவே தெரியும் மேடம். நம்ம நகை வச்சிருக்கோம், நம்ம திருப்புறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் அது வரும்ல மேடம். நான் நகை பணத்தை கட்டி திருப்பி இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இது இல்லை. இவங்க வீட்டுக்கு வந்து அப்படியே நான் வந்து சுந்தரமூர்த்தி கிட்ட நான் கையெழுத்து போட்டிருந்தேன், சுந்தரமூர்த்திட்ட நான் வித்திருக்கேன், பணம் அவங்க எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே சுந்தரமூர்த்தினா நான் யாருன்னு கேட்கும் போதே ஒரு ஈஸியா சொல்லலாம்ல மேடம். உனக்கு தானம்மா வாங்கி கொடுத்தேன், அவங்க தாம்மா அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எதுவுமே நடக்கவே இல்லை. பிரான்ச்சுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு மட்டும்தான் சொன்னாங்க. அதே கேள்விதான் வந்து இன்ஸ்பெக்டருமே கேட்டாரு. இன்ஸ்பெக்டர் நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், அவரும் கேட்டாரு, அவருமே விசாரிச்சதுல அவங்க பக்கமும் தப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் மொத்தமாக நாங்கள் அடகு வச்ச பணம் போக மீதி இன்னைக்கு ரேட்டு என்னவோ அந்த ரேட்டை அவர் போட்டு பாதியாக நீங்கள் ஏற்றுக்கோங்க, இதை அப்படியே முடிச்சுக்கோங்க,
ரொம்ப நீங்களும் அலைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஸ்பெக்டரும் சொன்னார். அதுக்குமே வந்து அவங்க நான் சொன்னேன், எனக்கு 36 பவுன் நகையை கொண்டு வர சொல்லுங்கள் சார், நான் கொடுக்க வேண்டிய வட்டி முதல்ல நான் வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுதான் நடந்துச்சு, வேறு எதுவுமே நடக்கலை. எங்களுக்கு புரியுது, கண்டிப்பாக கஷ்டம்தான். நம்மளுடைய நகையை வந்துட்டு இழந்திருக்குதுன்றது இன்னைய காலகட்டத்தில் 2 பொண்ணுங்களை வச்சுட்டு ரொம்ப பெரிய கஷ்டம்தான். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் சைடு தப்பு இல்லாத பட்சத்தில், நியாயம் இருக்க பட்சத்தில் தீர்வை தேடி நிகழ்ச்சி உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும். எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். ரிப்போர்ட்டர்ஸ் இந்த நியூஸ் கேட்டு எங்ககிட்ட வந்து கேட்டாங்க மேடம். நாங்கள் வந்து எல்லாமே சொன்னோம். அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்க தப்பு பண்ணாதவங்க சொல்லியிருக்கலாம்ல மேடம். புரியுது புரியுது. அவங்ககிட்ட எந்த ஒரு நியூஸுமே சொல்லவே இல்லை. நாங்கள் உங்கள் சைடு இருக்க டாக்குமெண்ட்ஸை பார்க்குறோம், அவங்க சைடில் என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது நம்மளால் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு எங்களால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். ஓகே மேடம். அதுக்கப்புறம் என்னன்றதை பார்க்கலாம். சரிங்க மேடம். நாங்கள் கடைசி நம்பிக்கையாக உங்களை தேடி தான் வந்திருக்கோம் மேடம். எனக்கு நல்லபடியாக அதை வாங்கி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நாங்கள் தான் சொல்கிறோமே, நாங்கள் வந்துட்டு நீங்கள் சொல்கிறத மட்டும் வச்சு நீங்கள் விசாரிங்க மேடம். விசாரிச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சைடு எவ்வளோ சப்போர்ட்டாக நிற்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்டாக நாங்கள் நிற்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.